திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், கிரிவலம், அண்ணாமலையார் கோயில், ரமணாசிரமம் இது மட்டும் கிடையாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்க ஊரினுடைய மிகப்பெரிய அடையாளத்துல ஒண்ணு ரெட் பில்டிங். அது யாருமே பேசுனதே இல்லை. அப்புறம் இங்க உலகமாதா சர்ச்சுன்னு ஒரு சர்ச், அது ஃபாதர் கப்பியாகி அப்படின்னு ஒருத்தர் கட்டினாரு. அதனால ஒரு போட் கடல்ல நிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஊர்ல கோவில் மட்டும் ஒரு ஊரா, கோவில் முக்கியமானது, அது மட்டும் இல்லைல்ல அடையாளம். அப்படி திருவண்ணாமலைக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. இவ்வளோ முக்கியம் சார். சொந்த ஊர், சொந்த மக்கள், சொந்த சுவாசம், சொந்த மண், சொந்த நிலம், இது எல்லாத்தையும் ஒரு வாழ்வியல், ஒரு அற்ப சாப்பிடணும் லௌகிக வாழ்க்கை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். திருவண்ணாமலை எப்படி சார் அது உருவாச்சு, அந்த பேர் வந்ததுக்கான காரணம்? இல்லை, நான் அப்படி ஒரு வரலாற்று ரீதியான வாசிப்பாளன் கிடையாது. திருவண்ணாமலை எப்படி வந்துச்சு, அதனுடைய ஸ்தல புராணம்னா, இந்த கோவில் எந்த பீரியடில் கட்டப்பட்டது, வல்லாள மகாராஜா பீரியடில் கட்டப்பட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், கிரிவலம், அண்ணாமலையார் கோயில், ரமணாசிரமம் இது மட்டும் கிடையாது. அதுதான் நான் பல வருடங்களாக, நான் இல்லை, நிறைய ஜெயகாந்தன்லேருந்து பிரபஞ்சன்லேருந்து நான் கூட எல்லாருமே சொல்கிறோம். திருவண்ணாமலையினுடைய பல அடையாளங்களில் நான் சொன்ன 4மே ரொம்ப முக்கியமான அடையாளங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கே ஒரு ரெட் பில்டிங் இருக்குது. அந்த ரெட் பில்டிங்கை பற்றி நான் ஒரு கதை எழுதிக்கிறேன். அந்த ரெட் பில்டிங்லேருந்து எங்கள் ஹெட்மாஸ்டர் ஷூ காலோட இறங்கி வந்தார்னா, ஹெட்மாஸ்டர் இறங்கி வராரா, கிளாஸ் டீச்சர் இறங்கி வராங்களா, பிரேமா டீச்சர் இறங்கி வராங்களா அப்படின்னு கிளாஸில் உட்காந்து நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த 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 ஷூ காலும் அந்த படியும் மரப்படிக்கட்டுகளும் ஏற்படுத்துகிற அதிர்வு இருக்குதுல்ல, அது எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். அது எவ்வளோ பெரிய மெமரி ஒரு ரைட்டருக்கு. எங்கள் ஊரினுடைய மிகப்பெரிய அடையாளத்தில் ஒன்று ரெட் பில்டிங். அது யாருமே பேசுனதே இல்லை. இப்போ நீங்களே உங்கள் சேனல்லேருந்து வரீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நேராக போவீங்க, கோயிலில் ஒரு இது எடுப்பீங்க, அப்புறம் கிரிவலம் போகிறவங்ககிட்ட எடுப்பீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் ரெட் பில்டிங் போய் எடுத்துக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆமாம், அப்படி எடுக்கணும், அதுதான் முக்கியம். அப்புறம் இங்கே உலகமாதா சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது. அது ஃபாதர் கப்பியாகி அப்படின்னு ஒருத்தர் கட்டினார். அதனால ஒரு போட் கடலில் நிற்கிற மாதிரியே இருக்கும். அந்த அந்த சர்ச்சே அந்த மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டு ஓவியர் பல்லம் அதுக்குள்ளே பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அடையாளம் அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும். அப்புறம் இங்கே சமுத்திர ஏரின்னு ஒரு மிகப்பெரிய, சமுத்திரம் அளவுக்கு பெரிய ஏரி அது. இதெல்லாம் சேர்ந்தது தானேங்க ஒரு ஊர். ஒரு ஊரில் கோவில் மட்டும் ஒரு ஊரா, கோவில் முக்கியமானது, அது மட்டும் இல்லைல்ல அடையாளம். அப்படி திருவண்ணாமலைக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. மீடியாக்கள் இந்த ஒற்றைத்தன்மையோடு நிற்கக்கூடாது, தேடணும். அப்புறம் திருவண்ணாமலையில் வேறு யாருங்க மிகப்பெரிய ஆளுமைகள், எவ்வளோ பேர் இருந்தாங்க. திருவண்ணாமலையில் யாராவது பெரிய ரைட்டர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? யாருமே தெரியாது. ஏன்னா பெரிய ரைட்டர்ஸே இங்கே இல்லை. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய ஓவியர் ஒருத்தர் ஏபி சந்தானராஜ், அவர் பேர். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வள்ளிவாகைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர், இங்கேயே வாழ்ந்தவர். அவருடைய ஒரு பெயிண்டிங் பல கோடி ரூபாய்க்கு விற்கிது. நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன். ஃப்ரான்ஸில் ஒரு மிகப்பெரிய ஓவிய கண்காட்சிக்கு போனால் சந்தானராஜ் ஓவியம் இருக்குது அங்கே. லண்டன் மியூசியத்தில் அவருடைய ஓவியங்கள் இருக்குது. அவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். இப்போது மீடியாக்களுடைய கடமை என்ன, ரைட்டர்ஸுடைய கடமை என்ன, எழுத்தாளனுடைய கடமை, இவங்களையும் உலகத்துக்கு சொல்லணும். இல்லை இதை மட்டும் சொன்னால் போதும் அப்படி இருக்கக்கூடாது, இவங்களையும் உலகத்துக்கு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்வியல், திருவண்ணாமலையோட இந்த மண் வாசனை உங்களை ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுக்கு பெரிய பங்கு வச்சுருக்கேன் சார். ஆமாம், இந்த இந்த லைஃப் இல்லைன்னா என்னால் ஒரு வரி கூட எழுதியிருக்க முடியாது, ஒரு பக்கம் கூட எழுதியிருக்க முடியாது. இந்த வாழ்க்கை தான் என்னை எழுத வச்சுச்சு. இந்த லேண்ட்ஸ்கேப், நான் மறுபடியும் என் வாயில் அந்த லேண்ட்ஸ்கேப்ன்ற வார்த்தை வந்துன்னே இருக்கும். நிலப்பரப்பு அப்படின்னு தமிழில் பேர். இந்த நிலப்பரப்பு தான் என்னை தொடர்ந்து எழுத வைக்குது, என்னை இயக்குது. என்றைக்குமே அவங்களோட பிரபலமாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் சார் அவங்களுடைய அந்த சொந்த ஊர் அப்படிங்கிறது? ரொம்ப முக்கியம். என்னென்னா வாழ்க்கை தானே சார் எல்லாரையும் தோர்த்துது. இப்போது சென்னையில் திருநெல்வேலிக்காரங்க, சென்னைக்குன்னு சொந்த ஊருக்காரங்க யார் இருக்கிறாங்க? எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்தவங்க தானே. ஏன் வந்தாங்க? அப்படியே விரும்பியா
இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துக்கிறார் கைலாஷ்னு, வரும்போதே ஒரு ஃப்ளாஸ்கில் தாமிரபரணி தண்ணி எடுத்துன்னு வர்றாரு. திருவண்ணாமலை தண்ணி இல்லையா அது, அவர் ஏன் தாமிரபரணி தண்ணி எடுத்துன்னு வர்றாருன்னா அப்படி அந்த ஊருடைய அப்படி இருக்குது. நான் புதுமைப்பித்தந்து செல்லம்மாள்னு ஒரு கதை இருக்குது. அந்த அம்மா தான் வீட்டுக்காரர்கிட்ட அவர் ஒரு வக்கீல் குமஸ்தா, சாரி அவர் வந்து ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட அந்த அம்மா சொல்லுங்க, எப்படியாவது நான் செத்துட்டா இங்கே கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் இனிமேல் என்னை எரிச்சிடாத, எப்படியாவது ஊருக்கு கொண்டு போய் தாமிரபரணி கரையோரமாக என்னை பொச்சிருன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி அந்த கரையில் புதைக்க முடியாது கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில், ஏன்னா அவரால் அந்த அம்மா எடுத்துன்னு போக முடியாது, காசு இருக்காது. அவ்வளோ முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் சொந்த பூமி, நான் முன்னாடி லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்தான்னு சொல்லலாம். அவர் சொல்கிறாரு, நான் அப்படியே காரில் போகும்போது திண்டுக்கல் எப்போ தாண்டிட்டேன்னு எனக்கு அந்த காற்று தெரியும், ஓ என் சொந்த பூமிக்கு வந்துட்டேன் அப்படின்னு. லண்டனில் நான் வந்து குடியுரிமையெல்லாம் வாங்கிட்டேன், இல்லை குடியுரிமையே வாங்கலை, அவர் வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் மட்டும் தான் குடியுரிமை வாங்க மாட்டேன்னுக்கிறார், உயில் எழுதி வச்சுக்கிறார். என்னென்னா லண்டனில் நான் என்றைக்கு செத்துட்டாலும் என்னை எப்படியாவது எட்டுன்னு போய் சிவகங்கை சுடுகாட்டில் தான் அடக்கம். அவ்வளோ முக்கியம் சார் சொந்த ஊர், சொந்த மக்கள், சொந்த சுவாசம், சொந்த மண், சொந்த நிலம், இதை எல்லாத்தையும் ஒரு வாழ்வியல், ஒரு அற்ப சாப்பிடணும் லௌகிக வாழ்க்கை, இது வந்து இழக்க வைக்குது. நான் வந்து அதுக்குள்ளே போய் மாட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ சரி, உங்களுக்கு திருவண்ணாமலை தான் உங்கள் ஊர் தான் அப்படிங்கிறது, அப்படி இந்த இடத்துக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஒன்றும் இல்லை, இது வந்து எங்கள் அப்பா அம்மா வாங்கின நிலம். எங்கள் அப்பா அங்கே வாத்தியாராக இருந்தார், அப்போ வாங்கின நிலம். நாங்கள் வந்து நான் ஷைலஜாலாம் கல்யாணத்துக்கு பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சம் செடிக்கு மரம்லாம் வளர்த்து, அப்புறம் நண்பர்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு எப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துன்னே இருப்பாங்க. அவங்க வந்தால் தங்கிட்டோம் அப்படின்னு சில கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டணும், தங்குற விடுதியெல்லாம் கட்டணும். உண்மையிலேயே இதை வந்து ஒரு வாடகைக்கு விடணும் அப்படிலாம் நாங்கள் கட்டலை ஆரம்பத்தில். இதுதான் முதல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த கோவிட் பீரியடில் இதையும் வாடகைக்கு விட வேண்டிய ஒரு நெசசிட்டி இருந்துச்சு. ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணி ஆகணும், ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 எம்ப்ளாயிஸ் இருக்கணும் எங்களுக்கு. அதனால் இதை சின்னதாக ஒரு வாடகைக்கு விட்டு இது இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இங்கே நாங்கள் ஒரு ஆடிட்டோரியம் வச்சுக்கிறோம். ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இமயம், இப்படி தமிழில் முக்கியமான ரைட்டர்ஸ்லாம் அங்கே வந்து பேசியிருக்காங்க. அவங்களோட ஒரு உரையாடல், அவங்க வந்து தங்கி ஒரு கேம்ப்பு, அது எல்லாமே நடக்கும். நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு இது எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ நண்பர்கள் நிறைய ஆகிறதுக்கான அவ்வளோ காரணம் என்ன சார்? எவ்வளோ தேவை அந்த நண்பர்கள் அப்படிங்கிறது? எனக்கு தெரியல, நான் வந்து அதை பர்பஸாக இவ்வளோ நண்பர்களை அடையணும் அப்படின்னு என்றைக்குமே ட்ராவல் பண்ணதில்லை. ஆனால் அது இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் பேசினிருந்தோம். என்னென்னா தமிழ்நாட்டிலே எனக்கு தான் வந்து ஏராளமான நண்பர்கள் இருப்பாங்க இலக்கியத்தில். அது எல்லா தரப்பு நண்பர்களுங்கிறாங்க. அதில் நீங்கள் மனிதர்கள் அப்படி வகை பிரிச்சிங்கன்னா அதில் இங்கேருந்து அங்கேருந்து அப்படின்னு எல்லா வகையான ஆட்களுங்கிறாங்க. அது ரொம்ப. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் காலையில், நான் வந்து திருவண்ணாமலையினுடைய ஆர்டிஓ, நான் உங்களுடைய தீவிர ரசிகன்னு ஒருத்தர் வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கினாரு. அப்புறம் ஒரு டிஎஸ்பி எடுத்துக்கினாரு, ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கினாரு, அந்த செக்யூரிட்டி எடுத்துக்கினாரு, அந்த ஏரிக்கரையை பார்த்துக்கின செக்யூரிட்டி எடுத்துக்கினேன். அப்போ என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ரைட்டராக மட்டும் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பேர் அரைஞ்சிருக்க மாட்டேன். அந்த ஆர்டிஓவும் டிஆர்ஓவும் எடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டிக்கு வந்து அவ்வளோ படிக்க மாட்டார். அப்படின்னா நான் வந்து இவங்க தான் படிப்பாங்க, செக்யூரிட்டி மாதிரி கேட்டரில் இருக்கிறவங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. எல்லா தரப்பு ஆட்களையும் அடையிறது வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது தான். அது ஒரு முக்கியமான மீடியான்னு தான் நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளோட பழகிருக்கீங்க, நண்பர்களாக இருந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய அரசியல் ஆளுமை அப்படின்னா யார் சார்? நான் அதை பற்றி ஒரு புக்கே எழுதுகிறேன், மேய்ப்பர்கள் அப்படின்னு. அதில் என்னுடைய அரசியல் ஆளுமைகள் யார் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதுகிறேன். குறிப்பாக வந்து விபி குணசேகரன் அப்படின்னு சிபிஐயில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நான் எனக்கு கேட்டிங்கன்னா நல்லக்கண் ஐயாவுக்கு ஈக்குவலான ஒரு ஆளுமை அவர். நல்லக்கண் ஐயா வந்து சென்னையில் இருக்கார். எல்லாரும் மறுபடியும் அவரை பேசி அவ்வளோ பெரிய இதுவாக, அவர் முக்கியமான ஆள் தான் சுதந்திர போராட்டம். ஆனால் அவருக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு ஆளுமை தான் விபி குணசேகரன். அப்புறம் சிபிஎம்மில் வந்து நன்மாரன் ஒரு எம்எல்ஏ இருந்தார், மதுரையில் 3 முறை எம்எல்ஏ இருந்தார். அப்புறம் வந்து எங்கள் எல்லாரையும் உருவாக்குன எஸ்ஏ பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் என்னுடைய அரசியல் ஆளுமையாக. நடப்பு காலத்தில் இவங்க எல்லாமே நடப்பு காலம் தான். ஆமாம், இவங்க யாருமே பாஸ்ட் கிடையாது, இவங்க எல்லாமே உயிரோடு இருக்கிறாங்க. நன்மாரன் மட்டும் இறந்துட்டார். எஸ்ஏ பெருமாள், விபி குணசேகரெல்லாம் இருக்கிறாங்க.
இப்போ திருவண்ணாமலை, இப்போ சென்னையும் உங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு இடமாகி போச்சு. ஒரு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக எப்படி சார் அதை பிரிக்கிறீங்க ஊர்? இல்லை, சென்னை வந்து எப்பயுமே போயிட்டு உடனே வந்துடுற இடமா தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன். தங்குற இடமா கூட வச்சிடல. நான் எங்கேயாவது ரூம் போட்டு கொடுத்தா கூட 99% நைட்டே வந்துடுவேன். அப்புறம் எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்க, ஏன் நைட் ட்ராவல் பண்ணுறான்னு. அதனால் அதிகாலையில் எழுந்துச்சி ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுற இடமா தான் வச்சுருப்பேன். தங்கி சென்னையை அனுபவிக்கிற ஒரு இடமா, சென்னை நகரத்தை சுகிக்கிற ஒரு இடமா இன்னும் என் மைண்டு செட் ஆகவே இல்லை. போய் திரும்பி வந்துடுறாரு. இப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் அதை பற்றி எழுதியிருக்கேன். திருவண்ணாமலைக்கு ஃபாரின்லேருந்து ஒரு ட்ராவலர் வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள இந்த ஊர் வந்து இழுத்து இறுக்கிக்கும், இங்கே வச்சுக்கும். சென்னை என்ன பண்ணும், ஊருக்கு போ அப்படின்னு துரத்தி விடும். பிரபஞ்சன் வந்து கோணங்கியை வந்து மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும், சார் எப்போ சார் வந்தீங்கன்னு கேட்பாரு. 3 நாள் போங்க சார், போங்க சார், ஊருக்கு பஸ் ஏறிடுங்கன்னுவார். இந்த ஊரில் இருக்காதரா அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். ஊருக்கு போ, அங்கே போனால் தான் எழுத முடியும், அங்கே போனால் தான் வாசிக்க முடியும், அங்கே போனால் தான் நம்ம மக்களோடு இருக்க முடியுன்றது. சென்னை வந்து நான் அப்படி தான் வச்சுக்கிறேன். இந்த இறுதியா சார், இப்போ சொந்த ஊர் திருவண்ணாமலை அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் நம்ம ஊரோட ஒன்று மிங்கில் ஆகுதுப்பா, அந்த ஊர் எனக்கு அவ்வளோ ஒரு இயற்கை கொடுக்குது அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு போயிருக்கீங்க. தமிழ்நாட்டில் கேட்குறேன் நான், அந்த மாதிரி உள்ள ஊர் உங்களை ஈர்த்தது அப்படி? பாண்டிச்சேரி. எனக்கு மைண்ட் இதாக ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து பாண்டிச்சேரி. அந்த ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த தெருக்கள், பாண்டிச்சேரியினுடைய அந்த கட்டட அமைப்புகள், ஃப்ரெஞ்சு கல்ச்சரோட அவங்க இருக்கிறது, சாயங்காலம் ஆனால் போய் ஒரு மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைண்டுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊர் அப்படின்னு எடுத்திங்கன்னா பாண்டிச்சேரி. வெளிநாடுகளில் பாரிஸ் ரொம்ப பிடிச்ச ஊர். அமெரிக்கா பிடிக்கவே இல்லை எனக்கு. நான் 2 முறை போயிட்டேன், பல மாநிலங்களுக்கு போனேன். என்னவோ ஊருக்கு போயிடணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த முந்தானத்தை கூட என்னை பார்க்கறதுக்கு 2 பேர் பாரிஸ்லேருந்து வந்தாங்க. எனக்கு சுவிட்சர்லாந்தை விட பாரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வெவ்வேறு வகையான நிலப்பரப்பு இருக்குது பாரிஸில். சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு செயற்கையாக இருக்கிற மாதிரி, ஆனால் அவங்க சொன்னாங்க செயற்கை இல்லை, இயற்கையாகவே சுவிட்சர்லாந்து அவ்வளோ அழகு சார் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கலாம், ஆனால் என் மைண்டில் யாரோ இதெல்லாம் செதுக்கி அழகாக நதி, இது வந்து மேய்ச்சல் நிலம், இங்கே தான் கட்டடம், இங்கே தான் ஊர் அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி நான் சுவிஸை பார்த்தேன். எனக்கு ஸ்வீடன் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, ஆனால் பாரிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாரிஸ்னால் இது ஃப்ரான்ஸ். நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணேன், ஒரு 5, ஏன்னா பாரிஸ்லேருந்து சுவிட்சர்லாந்துக்கு நாங்கள் கார்லேயே போனோம். ஒரு 5.5 மணி நேரம் ட்ராவல் அது. அப்போ பார்த்த வயல்வெளிகள், அப்போ பார்த்த நிலப்பரப்பு எல்லாமே என்ன ரொம்ப வசிக்குது. இங்கே நம்ம இந்தியாவில் வட மாநிலங்கள்லாம் போகும். நான் வட மாநிலங்களுக்கு பெருசாக ட்ராவல் பண்ணல. இதுக்கு போனேன், இந்த ஹிமாலயா, ஹிமாச்சல் பிரதேஷ், அங்கே போன மணாலி, அந்த ஏரியாலாம் போனேன். பிடிச்சிருந்துச்சி. ஆனால் என்னென்னா அங்கேயே நிரந்தரமாக வசிக்க முடியாது என்னாலாம், அங்கே பார்த்துட்டு வந்துடணும். அதுதான் வட மாநிலங்களுக்கு பெருசாக போகல. இப்போ ஒரு மைண்ட் செட் வருது, வட மாநிலங்களுக்கு ஃபுல்லாக போய் சுற்றணும் அப்படின்னு. கேரளா பிடிச்ச ஊர், ஆந்திராவுக்குள்ளே நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே சார், இந்த திருவண்ணாமலை இந்த இடம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இதை இப்படி ஆக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இல்லை இது நடந்ததில்லை, இன்னும் என்னால் அது பண்ண முடியல அப்படிங்கிற ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை, ஒன்றும் பெருசாக அப்படிலாம் பெரிய ஆசைகள் இல்லை. நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் தொடர்ச்சியாக ஒரு 40 வருஷமாக கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுனே ஒரு திருவண்ணாமலையை வந்து உலகின் டப்ளின்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், பல மேடைகளில் இதை நான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து ஒரு 300-400 பேர் ஒரு தீவிர வாசிப்பாளர்களாக கூட எங்களால் உருவாக்க முடியல. நாங்கள் உருவாக்க முடியாது, அவங்களே உருவாக்கி இருக்குங்கள. ஒரு திருவண்ணாமலை வந்து டப்ளின், அயர்லாந்தில் எப்படி அதனுடைய தலைநகரம் வந்து ஒரு கலாச்சார தலைநகரமோ அந்த மாதிரின்னு சொல்கிறாரு எஸ் ராமகிருஷ்ணலாம் சொல்கிறாரு. அப்போ இங்கேருந்து ஒரு 300-400 பேர் அப்படி உருவாகி இருக்குங்களா, அப்படி உருவாகலை. அப்படி ஒரு இந்த தலைமுறை வந்து ஒரு 300-400 பேர் தீவிரமான வாசிப்பாளர்களாக உருவாகிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஏய், எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ்.